மாமா சாரி மாமா. ஏன் செல்லம்? உங்களுக்கு பிடிக்காத ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் நான் பண்ணிட்டேன்ல, இனிமே அப்பெல்லாம் பண்ண மாட்டேன். ஏன் செல்லம்? நீ பண்ணு, நீ பண்ணாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். தலைவருக்கு நியாயம். விடுதலை செய், விடுதலை செய். தலைவரை விடுதலை செய். போடாதே, போடாதே. பொய்வழக்கு போடாதே. விடுதலை செய், விடுதலை செய். தலைவரை விடுதலை செய். பணமரத்துல வவாலா. உயிர்பலியே சவாலா. வாலி எங்காலா. உயிர்பலியே சவாலா. கொலை பண்ணது உங்காலா. உயிர்பலியே சவாலா. ஏங்க இப்படி பண்ணீங்க? தலைவரை விடுதலை செய். குடிக்காதன்னு சொன்னனே கேட்டீங்களா? இப்ப கோட வரைக்கும் கொண்டு வந்துருச்சு. எப்பதான் என் பேச்ச கேப்பீங்க? குடும்ப சென்டிமெண்ட்ல அப்புறம் வச்சுக்கியா? உள்ள போ. அப்பா சீக்கிரம் வந்துடுவேன். பெரிய தேச தலைவர் வாயா. அப்பா விடுங்க சார். சார் இல்லையா? சார். அங்கே இரு தலைவர். அப்பா அப்பா விடுங்க. அப்பா அங்கே அழகாத கூட்டு போயா. ஏங்க கோட்டு வந்துருச்சு. அப்பா திருப்பதி திருப்பதி திருப்பதி. யுவர் ஆனர், இவர் சாதாரணமான ஆளே இல்லை, பயங்கரமான சீரியல் கில்லர். ஒருவரின் கழுத்தை அறுத்து கொடூரமாக கொலை செய்திருக்கிறார். அதற்கான சாட்சியங்களும் ஆதாரங்களும் இருக்கின்றன யுவர் ஆனர். இவருக்கு அதற்கான தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க கொலை செஞ்சதா உங்க மேல குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா திருப்பதி? நான் ஒரு வக்கீல் ஒரு நான் ஒரு கலா ரசிகன். நீங்க கலா ரசிகனா கொலை ரசிகனான்னு இந்த வழக்கு முடியும் போது தெரியும். நீங்க கொலை செஞ்சீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க. நான் மதுப்பிரியர்கள் சங்கத்தின் தலைவன் யுவரானர். எங்க சங்கத்துல 1.5 கோடி குடிமகன்கள் உறுப்பினர்களா இருக்காங்க. எங்க சங்கத்தின் சார்பாக அரசாங்கத்துக்கு 10 அம்ச கோரிக்கைகளை வச்சோம். அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றினா இவங்க அடிக்கிற லட்சம் கோடி கொள்ள இந்த நாட்டு மக்களுக்கு தெரிய வந்துருங்கிறதுனால அந்த உண்மையை வெளியே சொல்ல வக்கில்லாத இந்த அரசாங்கம். திருப்பதி, இந்த அரசாங்கத்துக்கு வக்கு இருக்கா இல்லையாங்கிறத மக்கள் பாத்துக்குவாங்க. நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையா? இது 1.5 கோடி குடிமகன்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் இடையே நடக்கும் தர்ம யுத்தம். இது தர்ம யுத்தமோ இல்ல கர்ம யுத்தமோ இருந்துட்டு போகட்டும். நீங்க கொலை பண்ணீங்களா இல்லையா அதை சொல்லுங்க. இல்லை யுவரானர், நான் கொலை செய்யவில்லை, வேடிக்கை தான் பார்த்தேன். என்னை கொல்ல வந்தார்கள். அது அவர்களால் முடியாததால் அவர்களில் ஒருவனை கொன்றுவிட்டு என் மீது கொலைப்பழி சுமத்தி விட்டார்கள். நீங்க ரொம்ப பேசுறீங்க. உங்களை 15 நாள் போலீஸ் காவல்ல வைக்க உத்தரவிடுகிறேன். சிறையில என் உயிருக்கு பாதுகாப்பு வேண்டும் மற்றும் ஏ கிளாஸ் வசதிகள் செய்து தர வேண்டும் யுவரானர். செய்யறது லோ கிளாஸ் வேலை, கேட்கறது ஏ கிளாஸா? ஐ அம் எ லாயர், ஏ கிளாஸ். உள்ள போங்க, கொடுப்பாங்க. தேங்க் யூ யுவரானர். அதான் கோர்ட் உத்தரவு குத்துச்சுல 6 மாசம் உள்ள வைக்க சொல்லி உள்ள மட்டும் வைங்க சார். அடிக்கிற உள்ள வச்சுக்காதீங்க. என்ன கேள்வி கேக்குறியா? உனக்கு தீர்ப்பு கொடுத்ததுல அது ஹைகோர்ட், இது மைகோர்ட்டா. உள்ள வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு கிச்சன்ல பிரச்சனை பண்றது, கக்கூஸ்ல ஆய் போறதுக்கு பிரச்சனை பண்றது, இதெல்லாம் செய்யக்கூடாதுல. இது போக உனக்கு அபின்னு குவாட்ரு கஞ்சா ஏதாவது வேணா என்கிட்ட மட்டும் தான் கேட்கணும். வேற யாரு மூலமாவது உள்ள வந்துச்சு 10வது நாள் காரியத்துக்கு பாடிக்குள்ள வீட்டுக்கு போகாது. கேள்வி கேட்கிறான் கேள்வி. நான் மட்டும் தானே கேள்வி கேட்கணும். நீதான் குடியரசு சங்க தலைவன, கவர்மெண்ட்டுக்கு எதிராக குரல் கொடுக்கிற குரல். இங்க நான் தான் ஜெயிலர். என்ன மீறி ஏதாவது குரல் வந்துச்சு நெரிச்சிருவேன். யோ சார், ஃபார்மாலிட்டி முடியா? சரி சார், இந்தாயா உன் அட்ரஸ் டீட்டெயில் எல்லாத்தையும் எழுது. எல்லாம் தெரியும், பேனா கூட. உன் வயசு எழுது. ஏடா சிம்பிளா ஒரு கொலை பண்ணிட்டா பெரிய பிஸ்தாவானியே. இந்த ஜெயில நான் எத்தனை கொலை பண்ணிருக்கேன் தெரியுமா? என்ன லுக்கு லுக்கு. தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க, தலைவர் வாழ்க. போலீஸ் அராஜகம் ஒழிக, போலீஸ் அராஜகம். மதுப்பிரியர்கள் சங்க தலைவரும் வழக்கறிஞருமான திருப்பதி கொலை குற்றம் சாட்டப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அவர் உண்மையிலேயே கொலை செய்தாரா அல்லது காவல்துறையால் பொய் வழக்கு போடப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது. இது மதுப்பிரியர்கள் சங்க உறுப்பினர்களிடம் பதற்றத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாப்பிடுங்க. அம்மா
அப்பா கொலை பண்ணிட்டாராம்மா? ஆமாம்மா, அப்படிதான் சொல்றாங்க. அப்பா குடிப்பாருதாம்மா, ஆனா கொலைலாம் பண்ண மாட்டாங்கம்மா. அம்மா, அப்பாவை குடிக்காததானே சொல்றீங்க? கடையில விக்கிறனால தானம்மா அவர் வாங்கி குடிக்கிறாரு. விக்கிறவங்களை ஏமா விற்க கூடாதுன்னு சொல்ல மாட்டேங்கிறோம்? அண்ணா, அந்த மரத்துக்கிட்ட நிற்கிறான்ல, அவன் ஜாதிக்காக 2 கொலை பண்ணிட்டு வந்திருக்கானா? ஜாதிக்காக வெட்டின்னு சாவறதை விட எல்லையில போய் குண்டடி போட்டு சாவலாம். அண்ணா இவர்தான் திருப்பதி. வந்தாச்சுல, போ. நீங்க தான் ஆலமர சாமிங்களா? நல்லா தான் செட்டில் இருக்கீங்க. நீ தான் வெளியில தண்ணியை போட்டு ஒருத்தனை கொலை பண்ணிட்டு வந்தியா? சாமி, எப்படி சரியா சொல்லிட்டீங்க? அதுதான் என் சாமி. யோகினா யோகி தான். யோ, ஏற்கனவே சின்னதுலேருந்து பெருசு வெள்ளம் குடிச்சு நாட்டை நாஸ்தி பண்ணுக்குதுங்க. நீ வேற குடிகார சங்கத்தை ஆரம்பிச்சு அரசியல் தலைவர் ஆலாம் பாக்குறியா? அப்படிலாம் இல்ல, குடிமக்களுக்கு தானே போராடினேன் சாமி. நானும் உன்ன மாதிரி குடிமகன் தாயா. நான் எப்படி உள்ள வந்தேன் தெரியுமா? சொல்லுங்க சாமி. வெளியில ஒரு அரசியல்வாதிக்கு விசுவாசமா இருந்தையா. அவன் என்ன பண்ணான் தெரியுமா? டெய்லி எனக்கு சரகா வாங்கி கொடுத்தான். தண்ணிக்கு அடிமையாயிட்டேன். திடீர்னு ஒரு நாள் என் பொண்டாட்டி பிரசவ வழியில இருந்தா. தண்ணி நினைச்சு நான் சொம்புல வச்சு இந்த சாராயத்தை குச்சி செத்துட்டாயா. இந்த அரசியல்வாதிகிட்ட போய் என் ஹம்சவல்லி அடக்கம் பண்ண கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்டேன். அதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா? பணத்தை தூக்கி குப்பத்தோட்டில் போட்டு கட்சி மீட்டிங் வாடான்னு சொன்னான். கத்தியை குத்தனா ட்ரிபிளா ட்ரெஸ் பண்ணி வந்து உட்காந்துட்டேன். நீ கொன்னது ரொம்ப பாரியா, குடினால தான் என் வாழ்க்கை போச்சு. எல்லாரும் வாழ்க்கையுமே போச்சியா. திரும்பி தொலைங்களாண்டா. டேய், முதல் முறையா கருத்து சொல்ற மோலாச்சி டிஸ்டர்ப் பண்றேன். இதே கதை எத்தனை நாள்ல கேக்குறது? சேடு மூட்ல இருந்து சாங் கொடுக்கணும். அப்படியா? டெய்லர், சரக்கு கிடைக்குமா? கிடைக்கும். காசு தரேன். டூப்ளிகேட்டா இருந்தாலும் கைதிக்கிறேன் சார். நான் சினிமா டைரக்டர், லொகேஷன் பார்க்க வந்துக்கிறேன். மிஸ்ஸஸ் பூமாலை திருப்பதி. எஸ் சார். தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மதுக்கடைகளையும், ஐ மீன் ஒயின் ஷாப் எல்லாம் மூடணும்னு சொல்லி பெட்டிஷன் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சார். திஸ் இஸ் கவர்மெண்ட் டெசிஷன். அரசாங்கத்தினுடைய மிக முக்கியமான கொள்கையில் ஒன்று வந்து இந்த மதுபான கடையை நடத்துறது. இன்ஃபேக்ட் இந்த வருமானத்தில் 4ல் 1 பங்கு வரலன்னா கூட அதனால நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இதுல இண்டிபெண்டா நானோ இல்ல மத்தவங்களோ எதுவுமே பண்ண முடியாது. ஏன் சார் முடியாது? நீங்க இந்த மாவட்டத்தோட ஆட்சியர். இந்த மாவட்டத்துக்கு எது தேவை எது தேவையில்லைன்னு முடிவு பண்ற அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு. நீங்க நினைச்சா இந்த மது கடையை மூடலாம். என் கணவர் இன்னைக்கு கொலை குற்றவாளியா ஜெயில இருக்கிறது காரணம் அந்த சாராயம். நம்ம நாட்டுல நடக்கிற கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதுக்கெல்லாம் காரணம் அந்த பாழா போன சாராயம் தான் சார். தயவு செய்து அந்த கடையை மூடுங்க சார். இந்த சாராயத்தால அழியிற குடும்பங்களை காப்பாத்துங்க சார். சே மிஸ்ஸஸ் பூமாலை திருப்பதி, கவர்மெண்ட் என்ன ஸ்கீம் சொல்லுதோ அதை நல்லபடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பப்ளிக் கொண்டு போய் எக்ஸிக்யூட் பண்ணி சேர்க்க வேண்டியதுதான் என்ன மாதிரி அதிகாரியுடைய வேலை. அதிகாரிகள் போடுற திட்டத்தை அரசியல்வாதிகள் நிறைவேற்றினாங்க. அப்போ நாடு நல்லா இருந்துச்சு. இப்ப அரசியல்வாதிகள் போடுற திட்டத்தை அதிகாரி நீங்க நிறைவேத்துறீங்க. எப்படி சார் இந்த நாடு உருப்படும்? என் ஃப்ரெண்டு வினோத்தோட அப்பா குடிச்சே செத்து போயிட்டாரு. ஏன் அப்பாவும் குடிச்சிட்டு இருக்காரு. ஒரு நாள் அவரும் செத்து போயிட்டாருன்னா இப்படி எல்லாரும் குடிச்சு செத்து போயிட்டா நீங்க யாருக்கு சார் வேலை பார்ப்பீங்க? வாங்க 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 சார், பதில் சொல்லுங்க சார். சார், மதுக்கடையை மூடுங்க சார். சார், காப்பாத்துங்க சார். ஒரு உயர்ந்த குடிகள அந்த மக்களை நீங்க தான குடிகாரங்களா மாத்துறீங்க. என்ன மாதிரி எத்தனையோ குழந்தைங்க தன் தந்தை இழந்த அனாதை இருக்கிறதுக்கு காரணமே இந்த குடிதான். சந்தோஷத்துக்கு குடி, துக்கத்துக்கு குடி, பரீட்சையில பாஸ் ஆனாலும் குடி, ஃபெயில் ஆனாலும் குடி, பிறப்புக்கு குடி, இறப்புக்கு குடி, காது குத்துக்கு குடி, அப்புறம் கல்யாணத்துக்கு குடி. இப்படி எல்லாத்துக்கும் குடி. நாடு முழுசு சாராயம் கட்டு கடங்காம ஆறு போல ஓடுது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு கொடுக்காம கவர்மெண்ட் நடத்துற ஒயின் ஷாப்க்கு கொடுக்குறாங்க. சாராயத்தை குடிக்கிறவன் அவன் மட்டும் தள்ளாடல, அவன் குடும்பமே தள்ளாடுது. குடும்ப தலைவனை சாராயத்தை குடிக்க வச்சு கொண்டுட்டு விதவியான அந்த வைஃப்க்கு பென்ஷன் தருது இந்த அரசு. கற்கை நின்றே பிச்சை புகினும் கற்கை நின்றே சொன்னது அந்த காலம். பிச்சை எடுத்தாலும் குடின்னு சொல்றது இந்த காலம். இந்த நாட்டுல குடிக்காக பிச்சை எடுக்கிறவங்க நிறைய பேர் ஆயிட்டாங்க. சயின்டிஸ்ட் ஆக வேண்டியவன், டாக்டர் ஆக வேண்டியவன்லாம் இப்போ வீக்ல குடிநோயாளியாய் முடங்கி கிடக்குறான். வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடலாம். சாராய கடை